லேஅவுட்ல வந்து ஒவ்வொரு ஃபிளாட்டுக்கு வந்து 2 தென்னை மரம் 1 மாமரம் வச்சிருக்கிறோம். இது தர்பூசணி விவசாயம் பண்ணியிருக்கிறோம். அந்த இடம் வந்து சுத்தமா இருக்கிறதுக்கோசரம் தான் நாங்க வந்து விவசாயமே நாங்க பண்றோம். நம்முடையது நாங்க வேலி போட்டு நாங்க வீடு கட்ட பண்ணணும், அதுவும் நீங்க பண்ணலாம். அந்த மாரி பண்ணி கொடுத்தாலும் பாதுகாப்பா பாத்துக்க சொன்னாலும் நாங்க பாத்துக்கிறதுக்கு நம்ம உள்ள எவ்வளவு ஏசி காத்துல இருக்கோம், அதெல்லாம் வந்து உடம்புக்கு கெடுதல். ஆனா இங்க வந்து நீங்க குடும்பம் இருந்தீங்களா, இடம் வாங்கினீங்கன்னா அது உடம்பு அவ்வளவு குளிர்ச்சி எனர்ஜியா தரும். அவ்வளவு இயற்கையான காத்து நீங்க பார்க்கும் போதே லைவ்ல தெரியும் உங்களுக்கு இடத்தோட இது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் ரைடர் மிஷின் வீலாக்ஸ். அதான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இந்த லேண்ட் பொறுத்தவரை ஒரு லோ பட்ஜெட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் இது வந்து ஒரு டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு ஒரு லே அவுட்டுங்க. ஸோ ப்ளஸ் இந்த லே அவுட் பொறுத்தவரை உங்களுக்கு ஃபார்மிங்கும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்றனால உங்களுக்கு 24 செக்யூரிட்டியோட ஒரு சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக ஒரு லேண்ட் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து காட்ட வந்து போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் A to Z வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ரீசன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கைஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராஜெக்ட் பற்றி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம ராஜேஷ் சார் இருக்காருங்க. ஸோ அவர்கிட்ட கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி A to Z இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஃபர்ஸ்ட் அவரே வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் சார். ஸோ சொல்லுங்கள் சார், இப்போது இந்த லேஅவுட் வந்து இன்வைட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை பற்றி ஒரு சின்ன வேர்ட் சொல்லுங்க. லாஸ்ட் டைம் நம்ம OMRல நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட் நல்ல ஒரு வியூஸ் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் அப்பார்ட்மெண்ட் பண்ணது நல்ல ஒரு வியூஸ் இருந்துச்சு. ஓகே, ஸ்கொயர் ஃபீட் 550K டிடிசிபி ரெராவோட பார்க்குறேன். என்னோட வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் டாப் டு பாட்டம் பாருங்க. அப்போ தான் நான் கொடுக்குற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு 50 ஏக்கரில் பண்ணனால நான் கொடுக்குற ஒவ்வொரு டீட்டெயிலும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். அதில் மிஸ் பண்ணாமல் பாருங்க. சைட்டுடைய என்ட்ரன்ஸ் தான் நிற்கிறோம். நம்ம நிற்கிறது என்ட்ரன்ஸ். நம்ம சைட்ல இருந்து லெஃப்ட் சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்தவாசி, உரத்தி, திருவண்ணாமலை போகிற ரோடு, அந்த ரோட்டில் நம்ம லெஃப்ட் சைடு நம்ம சைட்ல இருந்து. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அச்சரப்பக்கம், தொழுப்பேடு, அப்படியே மேல்மருவத்தூர் இந்த பக்கம் போகிற ரோடு. ஸோ அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சைட் வந்து இது வந்து ஆன் ரோடு சைட்டு, ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி. இது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி சொல்லணும்னா இது டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு லே அவுட். இது பக்கம் தொழுப்பேடுலேருந்து வரீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மின்னல் கீழ் மின்னல் அந்த லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. நீங்கள் அங்கேருந்து ஷேர் ஹோட்டலில் வரீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றிவேல் நகர் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு கரெக்டாக நம்ம சைட்டுக்கு ஃப்ரெண்டே நிப்பாட்டுவாங்க. பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா கீழ் மின்னல் அந்த சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப் வந்து ஃபெசிலிட்டி இருக்குது. சைட் விசிட் பண்ணும்போது உள்ளே போக முடியாது. நீங்கள் சைட் விசிட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணால் தான் நம்ம இன்டிமேஷன் கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து கேட் ஓப்பன் பண்ணுவாங்க. நாங்கள் போகிற வழியில் நாங்கள் வந்து சைட்டை பார்த்துக்கலாம்னா உங்களால் அதை பார்த்துக்க முடியாது. திரும்பவும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது, நீங்கள் விசிட் பண்ணுறீங்கன்னா டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சைட் விசிட்டை கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் இந்த கேட் ஓப்பன் ஆகும், இல்லைனா இந்த கேட் ஓப்பன் ஆகாது. ஆனால் இங்கே செக்யூரிட்டி வந்து எப்பவுமே இங்கே இருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் மலர். இதனுடைய இடத்தோடைய செக்யூரிட்டி ஃபுல் செக்யூரிட்டி நான் தான். நைட்டும் பகலும் செக்யூரிட்டி. சாரா இருந்தாலும் இடம் வாங்குறவங்களா இருந்தாலும் இடம் வாங்கி இருந்தவங்களா இருந்தாலும் வந்து ஃபோன் பண்ணாதான் நான் வந்து கேட்டை தருப்பேன். மற்றவங்க வேற யாருக்கும் வெளியாடுக்கு அலோட் கிடையாது உள்ள. இங்க வந்து அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூரிட்டி சேஃப்டி உண்டு. மெயின் சேஃப்டி கேட். அதை தாண்டி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று 30 அடி சாலை அமைச்சு கொடுத்துருப்போம். அந்த வழியாக நீங்கள் வரும்போது ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபென்சிங் இருக்கும். அந்த வழியாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பக்கமே உங்களுக்கு வாட்டர் மெலன், அதை தர்பூஸ் வந்து உங்களுக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. குறுக்கு தெரு எல்லாமே 20 அடி சாலையாக நம்மளுக்கு வந்து இங்கே அமைச்சு கொடுத்துருக்கோம். எதுக்காக நம்ம வந்து இந்த இடம், அதாவது பொதுவாக ஒரு நீங்கள் ஒரு டிடிசிபி அப்ரூவ் லே அவுட் லேண்டுன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரிசு நிலமாக தான் இருக்கும். அங்கே யாருமே மேக்ஸிமம் வந்து விவசாயம் எதுவும் பண்ண மாட்டாங்க. இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா 50 ஏக்கரில் பண்ணுற லே அவுட் நம்ம பண்ணிகிட்டு இருக்கனால நம்ம வந்து இடம் வந்து தரிசாக இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து வாட்டர் மெலன் அப்புறம் வந்து நம்ம வந்து விவசாயம் பண்ணுறாங்க. என்ன காரணம்னா இங்கே வந்து அப்படி நம்ம எந்த ஒரு விவசாயம் பண்ணாமல் விட்டிங்கன்னா இந்த இடம் அப்படியே புல் பூண்டு பிடிச்சி இதுக்கே மெயின்டெனன்ஸ் நம்ம வந்து அதிகமாக எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நம்ம ஒரு விவசாயம் பண்ணும்போது வாங்குறவங்களுக்கும் அது மூலமாக ஒரு பெனிஃபிட்டு கிடைக்கும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நம்ம வந்து இங்கே விவசாயம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இங்கே வர பெனிஃபிட், அதாவது நீங்கள் ஒரு பிளாட் வாங்குறீங்க, உங்கள் செக்யூரிட்டி வந்து அவங்க வந்து உங்களுக்கு சிறப்பாக வந்து என்ன கேட்குறீங்களோ அது விதத்தில் பண்ணித்தராங்க. நீங்கள் தர்பூசம் இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம், வாங்குற உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இடத்துக்குள்ளே என்னென்ன இருக்குது, எப்படி பராமரிக்கிறோம், என்ன பண்ணுறோம், என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இப்போ
இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ வந்து நம்ம லேஅவுட்டில் வந்து ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கு வந்து 2 தென்னை மரம் 1 மாமரம் வச்சுருக்கிறோம். இது வந்து ஒவ்வொரு ஃப்ளாட்டில் வந்து தர்பூசணி விவசாயம் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் விவசாயம் பண்ண போகிறோம், இந்த லேஅவுட்டில் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க, நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், அதுக்கு நாங்கள் பண்ணி தருவோம். இல்லை நீங்களே பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ நீங்கள் கொடுத்தீங்களோ அதையும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். இல்லை எங்களால் வந்து இப்போ விவசாயம் பண்ண முடியாது, நாங்கள் வேலி போட்டு நாங்கள் வீடு கட்ட போகிறோம்னா அதுவும் நீங்கள் பண்ணலாம். உங்கள் இடத்துக்கு நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் போட்டுட்டு நீங்கள் போர் போட்டுட்டு பண்ணுறதாலும் பண்ணலாம். இங்கே சாருங்க பண்ணியிருக்கிறாங்க, அந்தமாரி பண்ணி கொடுத்தாலும் பாதுகாப்பாக பார்த்துக்க சொன்னாலும் நாங்கள் பார்த்துக்கிறதுக்கு செக்யூரிட்டிங்க இருக்கிறோம். நீங்கள் இடம் வாங்கணும்னு நினச்சா வெளியில் எவ்வளோ இடம் வாங்கலாம் நீங்கள். ஆனால் நம்ம வெற்றிவேல் நகரில் ஏன் இடம் வாங்குறோம்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஃபுல் டென் மெயின்டெனன்ஸ். ஒன்று, உள்ளே வந்து யாரும் வெளியே ஆளுங்க அலோட் கிடையாது. 2 வந்து 3வது வந்து இடம் வாங்க வந்தாலும் இடம் வாங்க இருக்கும் பார்க்க வந்தாலும் சாரே வந்தாலும் கேட்டில் நின்று ஃபோன் பண்ணாதான் நான் வந்து கதவை திறப்பேன். மற்ற ஆளுங்களாம் வந்து உள்ளே விட முடியாது. 4வது வந்து இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் எத்தனை 5 வருஷம் கழிச்சு வந்தால் கூட உங்கள் இடம் உங்கள் கிட்ட தான் இருக்கும். கல்லுனாலும் கல் நட்டு தருவார் சாரு, பெயிண்ட் அடித்து நம்பர் போட்டு தருவார். ஃபுல் அண்ட் அந்த இடத்தோட பொறுப்பும் நாங்கள் இன்ன வரைக்கும் பார்த்துக்கோம். நீங்கள் 8 வருஷம் கழிச்சு வந்தாலும் அந்த இடம் வந்து சுத்தமாக இருக்கிறதுக்கோசரம் தான் நாங்கள் வந்து விவசாயமே நாங்கள் பண்ணுறோம். புல் இருக்கக்கூடாது, இடம் வந்து பார்க்கறதுக்கு கிளியராக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், நீட்டாக இருக்கணுன்றதுனால தான் வந்து சாரு வந்து இந்தமாரி வந்து விவசாயமே நாங்கள் பயனுள்ளதாக இருக்கணும். இடம் வந்து வாங்கினவங்களும் வந்து நம்ம இடம் இப்படி இருக்குதுன்னு பார்க்கக்கூடாது. நாங்களும் வந்து பரவாயில்ல இடம் நல்லா பார்க்குறாங்க, எல்லாம் நல்லா இடம் சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லணும், பெருமை அடையணும். நாங்கள் அதை சாரு நினச்சி பெருமை அடையணும் தான் இந்தமாரி நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் இடத்த தாராளமாக பார்க்கலாம். இது மழை பெஞ்சா எவ்வளோ மழை வந்தாலும் இங்கே வந்து வெள்ளம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஃபுல் அண்ட் மேடு, தண்ணி நிற்காது. நீங்கள் வீடு கட்டினாலும் பின்னாடி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி தண்ணி நீரோட்டம் வந்து உப்புலாம் எதுவுமே கிடையாது, நல்லா யூஸ் பண்ணலாம். நாங்களும் அந்த தண்ணி தான் குடிக்கிறோங்க, போர் பட்ட தண்ணீர் கிணறு இருக்குது. நான் அந்த ஊருக்கு வந்து 13 வருஷம் ஆகுது. சாரு வந்து இந்த கொஞ்ச நாளாக தான் லேஅவுட்டு போட்டு இருக்கிறாரு. இந்த லேஅவுட்டில் வந்து நாங்கள் பார்த்துன்னு இருக்கிறோம். அங்கங்கே இடம் பார்த்திங்கன்னா புல் காடாகவும் இருக்கும். இங்கே வந்து அப்படி கிடையாது. இங்கே வந்து எனக்கு கருத்து தெரிஞ்சு நான் அந்த 13 வருஷத்தில் வந்து இங்கே வந்து இந்த மேட்டில் வந்து இன்ன வரைக்கும் தண்ணி வந்ததா வெள்ளம் வந்ததா எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பொண்ணு வளையும் பூமியே இது. நீங்கள் பார்க்கலாம், இந்த தர்பூசணி செடி எப்படி இருக்குது, மாமரம் எப்படி இருக்குது, தென்னை மரம் எப்படி இருக்குது, ஃபுல்லாக வந்து பச்சை பசுமையில எப்படி இயற்கையானோட காற்று. நீங்களாம் வந்தால் இங்கே வந்து இயற்கையான காற்று வாங்கலாம். நம்ம உள்ள எவ்வளோ ஏசி காற்றுல இருக்கிறோம், அதெல்லாம் வந்து உடம்புக்கு கெடுதில்லை. ஆனால் இங்கே வந்து நீங்கள் குடும்பம் இருந்தீங்களா, இடம் வாங்கினீங்களா, ஒரு அங்கேருந்து அவ்வளோ தூரம் வந்து சென்னையிலேருந்து வந்து ட்ராவல் பண்ணி இங்கே இருக்கிறீங்கன்னா 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் இருந்தாவே உங்களுக்கு போதும். உடம்பு அவ்வளோ குளிர்ச்சி எனர்ஜியாக தரும், அவ்வளோ இயற்கையானோட காற்று. நீங்கள் பார்க்கும் போதே லைவில் தெரியும் உங்களுக்கு இடத்தோட இதுவு. நீங்கள் வந்தாலும் இந்த இடத்துல ஃபுல் அண்ட் மெயின்ஸ் நான் தான் இருப்பேன். நீங்கள் வந்தாலும் இந்த இடத்துல இன்னும் டவுட்டாக இருந்தாலும் நான் வந்து கிளியர் பண்ணுவேன், இடத்த காட்டுவேன். உங்களுக்கு என்ன ஒரு சந்தேகமாக இருந்தாலும் தாராளமாக என்னை கேட்கலாம், நான் பதில் சொல்லுவேன். நீங்கள் இடம் வாங்கிட்டாலும் என் இடம் மாரி நான் சொந்த இடம் மாரி பார்த்துக்குவேன். நேரில் வாங்க, எல்லோரும் பாருங்கள். இது வந்து நீங்கள் சிட்டியில் இருக்கிறதோட கிராமத்தில் இந்த இயற்கையான காற்றுல எப்படி இருக்குதுன்னு நீங்கள் வந்து பாருங்கள். எதுக்கு நேரில் பார்த்தாவே உங்களுக்கு நீங்களே வாங்கலான்னு உங்களுக்கு தோணும். இது வந்து வெல் அண்ட் செக்யூர். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இது ஒரு செக்யூரான ஒரு ப்ராப்பர்ட்டி. இங்கே வந்து மழை டைம்லையும் இந்த அளவுக்கு இங்கே தண்ணி வந்து அந்த அளவுக்கு இங்கே வந்து நிற்கல தண்ணி. ஸோ இது வந்து இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அருமையான ஒரு பூமி, மண் சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு இங்கே பண்ணுறதுக்கு எல்லாமே நான் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. தற்பூசணி எந்த அளவுக்கு ஒரு காய் வந்திருக்கு, மாமரங்களில் இப்போ வந்து எவ்வளோ பூ பூத்துருக்குங்கிறத நீங்கள் வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் நான் ஏன் விவசாயத்தை பற்றி இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, சென்னையில் இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணணும்னு ஆசை இருக்கும், ஆனால் அவங்களுக்கு இடம் இருக்காது. உங்களுடைய விவசாயங்கிற ட்ரீம், அந்த கனவு இருக்கும், நான் கண்டிப்பாக விவசாயம் பண்ணணும். இப்போ இருக்கிற உலகம் பார்த்தீங்கன்னா விவசாயத்தை நோக்கி தான் பயணம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து சென்னையில் வாங்க முடியாதவங்க இந்த இடத்துல, அதாவது ஆன் ரோடு தான் உங்களுக்கு, வந்தவாசி ஒரத்தூர் போகிற வழியில் ஆன் ரோடில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் உங்களுக்கு. அழகாக நீங்கள் இங்கே விவசாயம் பண்ணலாம், உங்களுடைய கனவை நீங்கள் இங்கே நிவர்த்தி பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு சின்னதாக ஒரு அக்ரிகல்ச்சர், பக்கத்தில் அழகான ஒரு வீடு கட்டிட்டு இருந்து பாருங்கள், லைஃப் எப்படி இருக்கும் பாருங்கள். ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சுற்றி பச்சை பசல் இருக்கிறனால உங்களுக்கு வந்து மாசு அந்த பேச்சுக்கே இங்கே இடம் கிடையாது. அவ்வளோ ஒரு சுத்தமான ஒரு காற்றை நீங்கள் வந்து சுவாசிக்கலாம். ஸோ இதுக்கு நான் இவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்கிறேன்னா, எனக்கும் ஆசை இருக்குது, நல்ல ஒரு விவசாயம் பண்ணணும் ஆசை இருக்குது, நல்ல ஒரு அக்ரிகல்ச்சரில் நம்ம வாழணுங்கிற ஆசை இருக்குது. அந்த ஆசை இந்த பிளாட்டை இந்த லே அவுட்டை பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம், ஒவ்வொரு மாமரத்துலையும் எவ்வளோ பூத்திருக்கு, பூக்கள் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்.
ரெண்டாவது தர்பூஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காயும் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோ 5 கிலோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அட்மையர் நல்ல ஒரு லுக்கில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு உங்களோட பிளாட் வாங்கணும், நான் ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் பண்ணணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணுங்கள், சைட் விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டு நீங்கள் புக் பண்ணுங்கள். லேஅவுட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 4 வீடுங்க இப்போ கொடுத்துன இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா SRM அக்ரிகல்ச்சர் காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து படிக்கிறதுக்காக ரூம் எடுத்து ரெண்டலுக்கு இருக்காங்க. ஸோ நீங்கள் இடம் வாங்கி நீங்கள் ஒரு ரூம் மாதிரி நீங்கள் ஒரு வீடு கட்டினீங்கன்னா நீங்கள் ரெண்டல் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 4 ப்ராஜெக்ட் உள்ளே வந்து போயிட்டுருக்கு. அது இல்லாமல் கிரவுண்ட் வாட்டரை பொறுத்த வரைக்கும் இது அருமையான மண்ணுங்கும் போது கிரவுண்ட் வாட்டர் 20 ஃபீட் வேலையே நல்ல சுவையான ஒரு வாட்டர் நம்மளுக்கு இங்கே வந்து இருக்குது. நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே செக்யூரிட்டி ரூம் இருக்குது, அவங்க எப்பவுமே இங்கே அவைலபிள் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நடுப்பழனி தண்டபாணி முருகன் மலை மாதா கோவில், 100 வருஷம் பழமையான தர்கா, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் ரேடியஸ்லேயே இந்த சரௌண்டிங்கை சுற்றி அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நீங்கள் வாங்கும்போது நம்ம லேஅவுட்டுக்குள்ளேயே நம்மளுக்கு அன்னையோட அருள் இருக்கிற மாதிரி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி லலிதாம்பிகை கோயில் அது உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வீடியோவில் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா அதுவும் நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில் இருக்கட்டும், சரௌண்டிங்கில் இருக்க யாருமே ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும், விவசாயம் பண்ணணும், கூட வீடும் கட்டி இருக்கணும் அந்த மாதிரி ஆசைப்படுறவங்க, ஏன்னா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் இருக்கனால அது ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. வித் நீங்கள் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி பெரிய ஸ்கொயர் ஃபீட் எடுக்கிறீங்கன்னா பேங்க் லோனும் நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு லேண்ட் வாங்கணும், அது வந்து ஒரு இயற்கையோட ரொம்ப சார்ந்து இருக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு கரெக்டான விஷயமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரொம்ப வெயிட் பண்ணாதீங்க. ஸோ சீக்கிரமாக நீங்கள் வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் விசிட் போங்க. ஸோ அப்போ தான் வந்து அவங்க கேட் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து பண்ண முடியுங்க. ஸோ நீங்கள் நேரில் போயிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் நான் வந்து பார்க்கணும் அப்படின்னா வந்து பண்ண முடியாதுங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த லேஅவுட் பற்றி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கினாலும் சரி, இல்லை நீங்கள் போய் விசிட் போனாலும் சரி, டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு போங்க. ஸோ அப்போ தான் அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒரு லோ பட்ஜெட் லேஅவுட்டுங்க. ஜஸ்ட்டு 550 rupees தாங்க பர் ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இது வந்து ஒரு லோ பட்ஜெட் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை வந்து விவசாயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க எல்லாத்துக்குமே இது வந்து மோஸ்ட் கம்ஃபர்டபுளான ஒரு லேஅவுட் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருக்குன்னா கூட நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ நம்ம டவுட் எல்லாமே வந்து கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதான் கைஸ் இன்னைக்கான வீடியோ. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம டீசை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.